துரைவனை வைகோவை நடுவில் உட்கார வச்சு 3 அமைச்சர்கள், சட்டத்துறை அமைச்சர்ல இருந்து 3 அமைச்சர் உட்கார வந்து ஏதோ கல்லூரியில் அவரை ரேகிங் பண்ற மாதிரி புதுசா காலேஜ்ல இருந்து வருவாங்கல்ல, புதுசா நாங்கெல்லாம் மருத்துவக் கல்லூரியில முதல் நாள் சேர்க்கிறப்ப ரேகிங் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு ரேகிங் பண்ணிக்கிறாங்க. அது கூட்டணி தர்மம் அல்ல. 3 அமைச்சர்கள் அங்க அமர்ந்து கொண்டு ஒரு புதிய ஒரு இளம் தலைமுறையை ஒரு மூத்த தலைவருடைய மகனை ரேகிங் செய்திருக்கிறார்கள். அது வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளது அல்ல, அது ஏற்புடையது அல்ல. அவருக்கு உரிய அந்த கூட்டணி தர்மத்தை அவர்கள் கடைபிடித்திருக்க வேண்டும். அதை பண்ணல என்றுதான் என்னுடைய கருத்து. எப்பொழுதுமே நேரடியான எதிரி என்பது அதிமுக ரத்தத்துல உரிய எதிரி என்பது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆட்சியின் மீது மக்கள் மிகுந்த வெறுப்புல இருக்கின்ற காரணத்தினாலும், இந்த 3 ஆண்டு காலில் எந்த விதமான நலத்திட்டங்கள் நடக்காத காரணத்தினால லேப்டாப் கொடுக்கல, இப்ப உதாரணத்திற்கு வந்து தாலிக்கு தங்கம் கிடைக்கல, மினிக்கள் நிறுத்தப்பட்டது, சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாம் உயர்த்தப்பட்டது, பல்வேறு இதெல்லாம் மக்கள் வந்து இந்த கோபம் எல்லாம் வந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. களத்துல வந்து நாங்க யார் இருக்காங்களோ அவங்க தான் மோத முடியும். காரணங்களை நான் பதில் சொல்லுகிறேன். உங்களுக்கு இப்பவும் ஒரு தடவை நான் சொல்லணும்னா, பாரதிய ஜனதாவோடு அதிமுக பயணித்த காலத்தில் கூட மாநிலத்திற்கான உரிமையையும் அதிமுக தனித்தன்மையும் ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை. குறிப்பாக காவிரி பிரச்சனையில உச்சநீதிமன்றத்துல இந்த மத்திய அரசுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது அதிமுக முதலமைச்சர் அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள். நாடாளுமன்றத்துல ஓங்கி குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சது அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நீட் விஷயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீட்டை ஆதரிப்பது பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் அவரோடு கூட்டணியாக இருந்த காலத்துல கூட நீட் எதிர்ப்பு விஷயத்துல அதிமுக உறுதுணையாக இருந்தது. அதாவது அதிமுக வந்து தன்னுடைய எப்பொழுதுமே கொள்கையில, தனித்தன்மையில எடப்பாடியார் அவர்கள் அந்த தனித்தன்மையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, புரட்சி தலைவி அம்மா வழியில தனித்தன்மையோடு இருப்பாங்க. இப்ப ஜிஎஸ்டில என்ன நிலைப்பாட்டை அம்மா எடுத்தார்களோ, உதய் திட்டத்துல என்ன நிலைப்பாட்டை அம்மா எடுத்தார்களோ, அதே மாதிரியானதான். எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்ப்போம், ஆதரிக்க வேண்டிய விஷயத்தை ஆதரிப்போம். அதான் சப்ஜெக்ட். நமக்கு தமிழருடைய நலன், தமிழ்நாட்டுடைய உரிமை, அந்த கான்செப்ட்ல எடப்பாடியார் பயணம் செய்யறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் ஒரு நீண்ட நெடிய கால பயணமா புரட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்திருந்தாலும் கூட, எங்களுக்கு எதிர்முகாமில் இருந்தாலும் கூட, ஒரு அரசியல்ல ஒரு கண்ணியம் என்பது இருக்கிற ஒரு மூத்த தலைவருக்கு இந்த கடைசியா இந்த முறை அவருடைய வயதுக்கு, அவருடைய அனுபவத்திற்கு, அவருடைய பணிக்கு இந்த முறை அவர் காங்கிரஸ்ல வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தி இந்த மாவட்டம் முழுக்க இருக்கிறது. அந்த சமூக மக்களிடத்திலும் இருக்கின்றது என்று எல்லோரும் தெரிவிக்கின்ற கருத்தை நான் ஊடகத்தில் தெரிவிச்சேன். வேற ஒண்ணும் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவோடு பயணம் செய்த காலத்திலும் கூட அதிமுகவுடைய தனித்தன்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை. இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை, மாநிலத்தினுடைய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் நாடாளுமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் ஓங்கி குரல் கொடுத்திருக்கிறோம். வரும் காலத்திலும் அதே நிலைப்பாட்டை அண்ணன் எடப்பாடி அவர்கள் எடுப்பார்கள். அதனால இங்க எதிர்க்கிறோம், இங்க எதிர்க்கல அப்படின்ற பேச்சே இல்லைன்னு நீங்க போக போக பார்ப்பீங்க. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஒரு தீவிரமான, ஆக்ரோஷமான கேள்வி கணைகளோடு இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் எங்களுடைய விளம்பர குழு சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஊடகங்கள்ல ஸ்கைபஸ் மற்றும் எழுச்சி மிகுந்த அனைத்து ஊடகங்களையும் வரக்கூடிய அந்த பிரச்சார யுத்திகள், அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, இவையெல்லாம் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. திருச்சியை பொறுத்தவரையிலும் ஒரு இளம் வேட்பாளராக, ஒரு படித்தவராக, சுறுசுறுப்பான வேட்பாளராக, இந்த திருச்சி மண்ணை சார்ந்த இந்த கலாச்சாரத்தை உருண்டு பரண்டு வந்த இந்த மண்ணை சார்ந்த வேட்பாளர் அன்பு தம்பி பாக்கருப்பையாக்கான வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. புதுக்கோட்டை பாயிண்ட் நம்பர் 3. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 15 நாட்களுக்கு ஒருத்தர் கூட காவிரி தண்ணீரை வழங்க முடியாத இந்த நகராட்சியை கண்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மாநகராட்சியாக புதுக்கோட்டை வருவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் மக்கள் விரும்பாத 11 ஊராட்சிகளை இந்த மாநகராட்சியை இணைக்கின்றேன் என்று அவருடைய கருத்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் எடுத்த காரணத்தினால 100 நாள் வேலை வாய்ப்பெல்லாம் பறிபோய் சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாம் உயர்ந்து விடுமோ என்ற மிகப்பெரிய அச்சத்துல அந்த பொதுமக்கள் எல்லாம் இன்றைக்கு மிக ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணை சார்ந்த மற்ற இயக்கத்துல, காங்கிரஸ் இயக்கத்துல மூத்த தலைவராக இருந்த திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால ஒரு புதுமுகமாக இருந்தாலும் அன்பு தம்பி கருப்பையா அவர்கள் ஒரு பொதுமுகமாக தெரிகிறார். ஒரு புது வேட்பாளராக இருந்தாலும் ஒரு பொது வேட்பாளராக அவரை பார்க்கிறார்கள்.